ம் சொல்டா. சொல்லுங்க. இது படம் பார்த்தியா? பார்த்தாச்சு. என்ன படம்? நிறைய படம் பார்த்தேன். ஆனா ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? வேற என்ன, வாழை தான் பார்த்தேன் போய். எப்படி இருந்துச்சு படம்? அண்ணன் ரொம்ப மன கஷ்டத்துக்கு உண்டாக்கி விட்டாங்க. ஏன் ஸ்வீட்டா இல்லையா படம்? நானும் பார்த்தேன். நானும் இப்பதான் மன வருத்தத்தோட வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா தான் போனானுங்க, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியில மனச கலங்கடிச்சிட்டானுங்க. அங்கதான் ட்விஸ்டே வச்சு விட்டாங்க. ட்விஸ்ட் வச்சு விட்டானுங்க. எப்படி அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தியா? அவனுங்க தாங்க அல்டிமேட். அவனுங்க இல்லைன்னா அங்க படமே ஒரு மாதிரி. படத்துல பிடிச்ச கேரக்டர் என்ன? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிச்சது என்ன, டீச்சர் தான். மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி கொடியா? பூங்கொடி கொடி. நாங்க பூங்கொடியை பார்க்கல, பூங்குட்டல் தேசிய கொடி தாங்க பார்த்தோம். ஓ, பூங்குட்டல் தேசிய கொடி. ஆமா. அப்ப நீ சிவனேந்தனோட ஃப்ரெண்டு கேரக்டர். நாங்க ஃப்ரெண்டு. நல்லது. அப்ப கமல் ஃபேனு. நாங்க கமல் ஃபேன். வெளியே வேற பல பேர் அடிச்சுக்கிறானுங்க, கமல் படம் கமல்னா யாருக்கும் தெரியாதாடா அப்படின்ட்டு. ஏடா படத்துல எவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்கானுங்க, அதெல்லாம் விட்டுட்டு கமல் ஃபேனா ரஜினி ஃபேனான்னு அடிச்சிருக்கானுங்க. அதுதான் படம் ஃபுல்லா. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன ஏன் பேசிட்டு இருக்கோம் தெரியுமா படத்தை பத்தி? ஐயா கூப்பிட்டீங்க, இன்னொரு சேனல் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்டா. அதுல இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, எஸ் கரெக்ட். மூவி பின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீங்க வந்து டெய்லியும் பாருங்க. நாங்க வந்து மூவி பத்தியான ரிவ்யூஸ் எங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அந்த அளவுக்கான ரிவ்யூஸ். அதுல எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் அதை எடிட்டிங் கொஞ்சம் பத்தி, கேமரா ஒர்க்ஸை பத்தி எல்லாமே கொஞ்சம் பேச போறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை லேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நான் ஒரு சாமானியனா அந்த படத்தின் பார்வை எப்படி இருக்கு அவ்வளவுதான். இவர் பார்த்தா காமன் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு படம் பார்த்துட்டு வந்து அப்படிங்கறக்காக தான் இவர் வந்திருக்காரு. என்ன ஒரு கிராமத்து சம்பந்தமா ஒரு சப்ஜெக்ட்னாலே கொஞ்சம் தம்பி கொஞ்சம் கனெக்ட் ஆகும், அதனால என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. தம்பி வந்து கிராமத்துல இருந்து வந்தாப்புல, அதனால வாழைப்படம் கிட்டத்தட்ட மண் சார்ந்த படம் தான். அது கண்டிப்பா கனெக்ட் ஆகும் தான் இவரை இன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன். அதே மாதிரி புதுசா ஒருத்தவங்களா கூப்பிட்டு வரேன். ஒவ்வொரு டைமும் யாருக்கு ரிலேட் ஆகும் படத்தோட இன்ட்ரெஸ்டா இருக்கவங்கள ஒரு டைம் கூப்பிட்டு வந்து பேசுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னோட மூவி பின்குள்ள போடுற ஃபர்ஸ்ட் படம் வந்து வாழை. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் தங்கலான் பண்ணும்போதே நாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட் தங்கலான் வந்து பயங்கர லேயர்டா இருக்கு, நிறைய லேயர் வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ரிசர்ச் முடிச்சுட்டு உங்ககிட்ட அதை கிளியரா வந்து நாங்க பேசுறோம் என்னன்ட்டு. அது ஓடிடியில் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளியராக உங்களுக்கு குட்டி விஷுவல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் வந்து வாழை. வாழை படத்தில் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க அந்த படத்தில்? ஃபர்ஸ்ட் விஷயம், கிராமத்து ஒரிஜின் சப்ஜெக்ட் இருக்கவே ஆப்வியஸா எனக்கு ஈஸியாவே கனெக்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்க மக்களோட வாழ்க்கை. ஓகே. அப்புறம் அவங்க அந்த யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல பில்டிங்ஸ், அந்த இடம், அந்த கிராமத்து சப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மெயினா அந்த வாழைத்தார் தூக்கிட்டு நடப்பாங்க. அந்த வாழைத்தார் தூக்கிட்டு நடக்கும்போது உண்மையாவே இப்பனா வழியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அப்பெல்லாம் வழியெல்லாம் போட மாட்டாங்க. அந்த வரப்புலயே தான் நடந்து வரணும். அந்த வரப்புல நீங்க தண்ணி இருந்தாலும் அதுல தான் நடந்து வரணும். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடன்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி போகும், அதுல இறங்கி நீங்க திருப்பி தூக்கிட்டு தான் வரணும். சோ அந்த மாதிரி விஷயம் இன்டெப்தா அவங்க கரெக்டா எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டுருக்கலாம், பலகை மாதிரி போட்டு வந்திருக்கலாம். ஆனா அது பண்ண முடியாது ரியாலிட்டியில. கரெக்ட். மாரி செல்வராஜா அதான் பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க எல்லாருமே அந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் மட்டும் கஷ்டப்படல. அது நடிச்ச ஒவ்வொரு ஆக்டரும், அந்த சின்ன பையன், அப்புறம் வந்து கனிங்கிற கேரக்டர், அப்புறம் அவங்க அக்கா சிவனேந்தனோட அக்காவா வர கேரக்டர், அவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க தலையில அந்த வாழைத்தாரை வந்து சுமந்துட்டு நடந்திருக்காங்க. அவங்க உண்மையாவே வச்சு நடந்திருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அது வந்து 2 வாழைத்தாரு, அவனோட கனியோட தலையில வந்து 5 வாழைத்தாரு வச்சு நடந்திருக்கான். இதுல எனக்கு என்ன புரியாத விஷயம்னா, இந்த 5 வாழைத்தாரு வச்சுட்டு அவங்க எல்லாம் வந்து நம்ம என்னத்த சொல்லிட்டாலும் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஆக்டர் அப்படி பண்ணும்போது ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுல குறிப்பிட்ட லவ் சீன், அததான் சொல்றேன்.
அதுதான் அவங்கள ஏன் அவங்க பெஸ்ட்ன்னு நான் சொல்ல வரேன்னா, மூஞ்சில கஷ்டத்தை காட்டலாம் பழத்தார தூக்கிட்டு. அது ஈஸி. ஆனா அது வந்து நார்மலாவே உங்க தலையில தூக்கி அவ்வளவு பெரிய வெயிட்ட வச்சீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை காட்டக்கூடாது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அன்றாட செய்யற வேலை அவங்களுக்கு. அதனால அதை வந்து அவ்வளோ கஷ்டமா தெரியாது. அதாவது கஷ்டம் லைட்டா தெரியணும். அட் த சேம் டைம் வந்து அதுல வர அந்த ரொமான்ஸ் ஆகட்டும், இல்ல கூட வரவங்களோட இயல்பா பேசிட்டு வர்றதாகட்டும், எல்லாமே வந்து இயல்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ உனக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்கு நான் ஸ்கூல் விட்ட டைம்ல எங்க பாட்டி வீட்டுக்கு சண்டே விட்டுக்குன்னா சண்டேவே வச்சுக்குவேன், சாட்டர்டே சண்டேன்னு வச்சுக்குவேன். சாட்டர்டே சண்டேல என்ன பண்ணுவோம், ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ஆபிசா பம்பரம் கிட்டி புல், அந்த டைம்ல ஊர்ல என்ன ஃபேமஸான ஒரு விளையாட்டோ அதை விளையாடிக்கிட்டு வீட்டுல எதனா வந்து நான் கிராமத்து புறமான வாழ்க்கை தானே, அதனால கிராமத்துல அதிகபட்சம் எங்களை வேலை வாங்க மாட்டாங்க. அதிகபட்சமா வேலை வாங்குற அந்த மாட்டை இப்படி கட்டுப்பா, இல்ல இந்த சமயம் அப்படி கொஞ்சம் பேர் வைப்பா, ஏன்னா நீ படிக்கிற பையன்பா, அதனால வேலை வாங்க மாட்டாங்க. கரெக்ட். படிக்கணும் போய். உங்க ஃபேமிலி இப்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இல்ல வெல் டு டூவான ஃபேமிலியா? கஷ்டப்படுற ஃபேமிலி தான். படிக்கிறதுக்காக இன்னமும் கஷ்டப்படுறதுக்கு அவங்க ரெடி, படிக்கிறதுக்கு நான் ரெடினா அவங்க இன்னமும் அவங்க கஷ்டப்படுறது. கரெக்ட். நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலி. அதாவது சண்டே விளையாடிட்டு ஜாலியா இருக்கிற நம்ம எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஆமா. பட் இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளே ஒரு நல்ல ஃபேமிலி, வெல் டு டூல தான் இருக்கோங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுதான் பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. பிரிவிலேஜ்டு. நம்மளே பிரிவிலேஜ் தான். நம்மலாம் வந்து பிரிவிலேஜ்டு பீப்புள் தான் ஓரளவுக்கு. ஆனா அங்க வந்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பையனை அந்த சம்பாரிச்சு அவங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொல்றது இல்ல. அவன் வந்து நாங்க இல்லாத டைம்லயும் அவனை டிஃபரெண்ட் பொழைக்க தெரியணும் அப்படிங்கறக்காக அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட ரீசெண்டா இதை வந்து நீயானால ஒரு பெரிய டிபேட்டா போச்சு. இந்த குழந்தைகளை வச்சு இந்த வாழை படத்துக்காக தான் அந்த டிபேட்டே உருவாக்குனாங்க நீயானா. பட் அதுல பசங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு பையன் மாரி செல்வராஜோட ஃப்ரெண்டோட பையன் அந்த ஷோக்கு வந்திருந்தான். அவங்க ஃப்ரெண்டோட பையன் அவன் வந்து அந்த இன்னும் அவன் அந்த வாழைத்தார் தான் தூக்கிட்டு இருக்கான். என்ன அந்த படத்துல 2 ரூபா இருந்ததா இப்ப 5 ரூபாயா, 5 ரூபா அந்த காலகட்டம் இல்லைங்க, 5 ரூபா 10 ரூபாயா மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு 10 ரூபா தான் மாத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளி உலகத்தவே அவங்க பார்க்காம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து இப்ப நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள்குள்ள என்ன நடக்குதோ, அவங்க என்ன பேசுறாங்களோ அது மட்டும் தான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும் கிராமத்துல இருக்கவங்களது. ஒன்ஸ் அவன் வந்து சென்னை வந்து படிக்கிறானாவோ, இல்ல எங்காச்சும் அங்கிருந்து கோயம்புத்தூர் வந்து படிக்கிறாங்கனாவோ, இல்ல வந்து ஏதோ ஒரு சிட்டி பேஸ்டு மெட்ரோ சிட்டிஸ்ல போய் இருக்காங்க அப்படின்னா அப்பதான் அவங்களோட மைண்ட் பிராடா மாறுது. இப்ப சொல்ல போனா சவுத், நான் வந்து 10th வரைக்கும் திருப்பூர்ல தான் இருந்தேன். அப்ப பார்த்தோன்னா அதிகமா திருப்பூருக்கு வந்தது வந்து நாங்க வந்து எங்க சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை, அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் விட சவுத்துல இருந்து வந்தவங்க தான் அதிகம். இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பீப்புளும் திருநெல்வேலி, அதாவது இப்ப தூத்துக்குடிலாம் பார்த்தோன்னா உப்பு இது பண்றதுதான் அவங்களுக்கு எல்லாம் பெரிய இது வருமானா தெரியல. ஆனா அந்த பீப்புள்ஸ் ராமேஸ்வரம்ல இருந்து, ராம்நாட்ல இருந்து இவங்கெல்லாம் தான் வந்து திருப்பூர் அதிகமா வருவாங்க. ரீசன் அவங்க செய்யறதுக்கான கூலி வந்து அவங்க ஊர்ல கொடுக்கறத விட இங்க அதிகமா கிடைக்குது. அதுங்க அப்படித்தான் திருப்பூர் டெவலப் ஆச்சு, அப்படித்தான் ஒர்க்கர்ஸ் அதிகமானாங்க, திருப்பூர் பயங்கரமா டெவலப் ஆச்சு. ஸோ கான்செப்ட் சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா நீங்க சொன்னது கரெக்ட். அதை நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஊர்ல வாழைத்தார் கான்செப்டே வச்சுக்கிங்களேன். ஒருத்தர் எடுத்துட்டு போறான் வாழைத்தாரை, இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து எடுத்துட்டு போறான். அதுக்கு ஒருத்தர் 2 ரூபா கொடுக்குறான். டக்குன்னு அதே விஷயத்த ஒருத்தர், அந்த குடும்பமே அதான் பண்ணுது, அந்த ஊரே அதான் பண்ணுது. அவனுக்கு அந்த 2 ரூபா ஒரு வாழைத்தாரை தூக்குனா, அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 30 வாழைத்தாரை தூக்குனா என்ன காசு வரும்? அதை தவிர்த்து அவனால யோசிக்க முடியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருப்பூர்ல ஒருத்தன் வந்து இங்க இருக்க ஒருத்தவங்களே வச்சுக்கீங்களேன், அவங்களோட சொந்தக்காரங்க திருப்பூர்ல இருக்காங்க, ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அங்க வேலைக்கு சேர்க்கறாங்க. சேர்த்துட்டாங்கன்னா அங்க ஜாலியா உட்காந்துட்டு ஃபேனை கீழே, தம்பி நீ ஃபர்ஸ்ட் அந்த இது எடுத்துட்டு வா, சட்டை காலர் பீஸ் தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான், காலர் பீஸ் தை 7 ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் உட்காடுறான், காலர் பீஸ் தைக்கிறான், 7 ரூபா வாங்கிறான். ஒரு நாளைக்கு அவன் 50 இது தைக்கிறான். எங்கேயோ போயிடுது கணக்கு. கிட்டத்தட்ட 50 பீஸ் வச்சா 350 ரூபாய், 3500 கிட்ட போயிடுது. சரி, ஓகே. ஆக்சுவலா வராதுங்கிறத நம்ம இங்க கொஞ்சம் சினிமா அதனால அத ரியாலிட்டி என்னன்னா அதான் உண்மை. சொல்ற மாதிரி திருப்பூர்ல வந்து நீங்க கை மடிச்சாவே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வாழைத்தார் தூக்குறத விட ஒரு பனியனை வந்து நீங்க மடிச்சு நீங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கே வாழைத்தார் தூக்குறத விட ரேட் அதிகம். பட் அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள அதுல வந்து மாரி செல்வராஜ் டைரக்டர் வந்து அவரோட கதை தான்.
கிட்டத்தட்ட அவரோட அந்த சிவனந்தங்கிற கேரக்டர் அவர் தான். ஏன்னா டிஸ்க்ளைமர்ல ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்டிங்ல போட்டுருவாங்க, இது என்னோட கதை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் போட்டிருப்பாரு. இதுல வந்து எவ்வளோ கேமராமேன்ல ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரியாலிட்டியா காட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரியாலிட்டியா காட்டியிருக்காங்க படத்தை. அதாவது எஸ்பெஷலி அந்த கடைசி ஆக்சிடென்ட் சீன் கூட ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திட்டாங்க. கரெக்ட், கலர்ல வரல. ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தினாதான் நமக்கு அந்த மனசு வந்து அந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம அது கலரா இருந்துச்சுன்னா ஒன்னும் ரொம்ப கோரா போயிருக்கும். அந்த கலர் விஷுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கோரா போய் பார்க்கவே முடியாத மாதிரி போயிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு பட்டும் படாம மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரிதான் இருக்கும் அந்த கடைசி சீன். அவங்க அந்த கடைசி லாரி வந்து கவுர சீன் வந்து நான் என்ன நினைச்சேன், படம் பார்க்கும்போது அந்த ₹1 சேர்த்தி கேட்பாங்க, அப்பதான் நாங்க வந்து எல்லா வேலைக்கு போவோம்ட்டு கேள்வி கேட்கறது. அது வந்து அந்த முதலாளிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இவங்க என்னடா கேள்வி எல்லாம் கேட்கறாங்க நம்ம கிட்ட, அது ₹1 சேர்த்தி கேட்கறாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அவங்க முதலாளிக்கு. பட் பண்ணாதான் எல்லாம் வேலை செய்வேனே சொல்லிடுவாங்க. அடுத்த சீன்லயே அந்த கான்ட்ராக்டர் போய் முதலாளி கிட்ட கேட்பான், இந்த மாதிரி ரொம்ப லாங் போகணும், அது வந்து தனியா வேன் வேணுங்க அப்படிமா. அவன் வந்துட்டு வேன் எதுக்கு, இவனுக்குலாம் இதுவே போதும், அவன் தார் மேலேயே உட்கார வச்சு கூப்பிட்டு போ அப்படின்னா, இல்லைங்க ரொம்ப தூரம் போகணும், நான் அந்த ₹1 சேர்த்து கொடுத்ததை எப்படி இதுல கழிக்கிறதுக்கு தான் நான் என்ன கணக்கு பண்ணி கொடுத்தேன். நான் அதான் சொல்றேன், நான் என்ன கணக்கு பண்ணி கொடுத்தேன், நான் வந்து இதுல வந்து மாத்துறதுக்கு தான் நான் கணக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா. அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படம் அந்த டைம் ஐயோ ஒருவேளை லாரி ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு அந்த செகண்ட் பயந்தோம். ஆனா படம் அந்த செகண்ட் அதை நோக்கி போகல. அதை நோக்கி போகாம அவரு வேற மாதிரி கொண்டு போனாரு. அதாவது எல்லாம் நாங்க சந்தோஷப்பட்டு இருந்தோம், ஓகே உனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு. அவங்க அக்காவே அந்த கனிங்கிறவரு லவ் பண்ணுவாரு, அது இவன் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிரும். டக்குன்னு அத வந்து இங்க அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த சீன்ல சொன்னதை இந்த டைம் எதிர்பாராத டைம்ல அப்ளை பண்ணிட்டாங்க. அதுங்காட்டி அந்த படம் வந்து பயங்கர இம்பாக்ட் ஆயிடுச்சு நமக்கு எல்லாத்துக்கும், பார்த்தவங்களுக்கு. அது போக இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா டீச்சரோட செக்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் இருக்க லவ், அது அப்ப இல்ல, இது ரொம்ப வருஷமா இருக்கு, இதுக்கப்புறமும் இருக்கும். அதை வந்து மாத்த முடியாது. லவ்னா வந்து நம்ம காமத்தை சார்ந்துதான் இருக்கணும்ட்டு இல்ல, இது ஒரு அன்பை சார்ந்த லவ் தான். அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும் கடைசியில சொல்லிடுவாங்க, சூப்பரா ரிவீல் பண்ணுவாங்க. அந்த சீன் எனக்கு உண்மையா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு போற விதமே அந்த காதல் இப்படின்ற மாதிரியே கொண்டு போவாங்க. அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரியே நல்லா சூப்பரா போகும். கரெக்ட். ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரும்ல, ஓல்ட் சாங் போர்ஷன், டான்ஸ் போர்ஷன். அப்ப நான் எப்படா இருக்குன்னு சொல்லி அந்த மேம் கேட்பாங்க. அப்ப அந்த பையன் சிம்பிளா முடிச்சிருவான். அதை நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி பார்த்தோம். அந்த டோன்ல என்ன முடிச்சிருப்பான், நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இருப்பான். அதுக்கு அடுத்த ஃப்ரேமே அம்மா மாதிரியா, அப்போ நான் இன்னும் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்ப நான் யார மாதிரி இருக்கேன்னு கேட்பான். எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படிமா. அங்கேயே எல்லாமே பிரேக். ஐயோ அது கொச்சையா இருக்கே அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு அழகா கொண்டு போயிருக்காங்க அந்த இடத்த. அதாவது டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட் லவ் பண்றங்கிற மாதிரி சொன்னா கூட அதை டீச்சர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல விண்டேஜ் சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சாங்ஸ், அதுக்கப்புறம் வந்து தேவா சார் சாங்ஸ், எல்லாத்தையோட சாங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எஸ்பெஷலி வந்து பஞ்சு மிட்டாய் சேலக்குட்டி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது அந்த பாட்டு பார்த்துட்டு சந்தோஷமா இருப்போம். அவ்வளவுதான். அந்த சந்தோஷத்தை முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான். அந்த சந்தோஷத்தை அங்க உடைச்சிருவாங்க. அந்த பாட்டு முடியும் போது நமக்கு சந்தோஷம் உடைஞ்சிரும். நம்ம எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. கரெக்டுங்க. இந்த சீன் வரைக்குமே படம் வேற டோன்ல இருக்கும். அதுக்கு அடுத்த சீன்ல எல்லாமே டோன் மாறிடுச்சு. கரெக்ட். அதாவது நான் ஒரு படத்துல ஒரு வாழைப்பழங்கிறது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியும். ஒரு கல்யாணம் இதுல ஒரு வந்து நம்ம அப்படி பார்த்து ஒரு சந்தோஷமான மெமரியா தான் வாழை பார்த்துருக்கேன். ஆனா அந்த பையன் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் போது எங்களுக்கு வந்த பயம் வந்து அந்த வாழை மரத்து மேல வந்த பயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ பசியில இருப்பான். அந்த வாழைப்பழத்தை அவன் அந்த புடுங்கிட்டு இருப்பான். எங்களுக்கு அவன் புடுங்குற ஒவ்வொரு செகண்டுமே வந்து எல்லாருக்கும், நாங்க மட்டும் இல்ல பார்த்த ஆடியன்ஸ் அத்தனை பேத்துக்குமே
ஐயோ யாராச்சும் மாட்டிடுவானோங்கிற பயம் தான் எங்களுக்கு பயத்தை உருவாக்கிடுச்சு. அந்த ஒரு பழம் வந்து ஒரு பயத்தை உருவாக்கிருச்சு எங்களுக்கு. அத்தனை பேருமே அப்படியே எஜ்ஜில் உட்காந்துட்டாங்க அந்த சீன்ல. மாட்டிடுவான், அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான், அது வேற விஷயம். தப்பிச்சு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடிடுவான். பசி அவனால தாங்கிக்க முடியாது. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, போய் சைலண்டா எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அவங்க அம்மா எழுந்து பாத்துருவாங்க, அவர் தப்பிச்சு ஓடிடுவான். ஐயோப்பா அப்படின்ட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு ஓடிடுவான். அந்த சீனை வந்து கடைசி அந்த லாரி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களாம் செத்துருவாங்க. இவன் வருவான், இவன் அதே பசியோட ஒரு ஆத்தங்கரை கிட்ட மயக்கம் போட்டுருவாங்க. ஒரு நாள் கடந்துருங்க. ஒரு நாள் கடந்துரும். அடுத்த நாள் காலையில வருவான். வரும்போது எல்லாம் செத்து கிடப்பாங்க. இவன் எல்லாத்தையும் இப்படி பாத்துட்டே வருவான். அவனால கண்ணு கூட முழுசா முழிக்க முடியாது. அவ்வளவு பசியில அப்படியே இப்படி பாத்துட்டே வருவான். அவன் ஃப்ரெண்டு செத்துட்டாங்கிறது அவனுக்கு தெரியும். அழுவான், அப்படியே போவான். அவங்க அக்கா செத்துட்டாங்கிறது தெரியும். ஆனா அதை தாண்டி அவனால அந்த பசிய வந்து பசி அதை முடிச்சாதான் அவனால எதுவுமே கிளியரா பார்க்க முடியும். என்னதான் சொன்னாலும் அந்த பையனுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணுங்க, நடிச்ச பையனுக்கு. ஏன்னா ஒரு சீன்ல நீ பசியை காட்டணும். உங்க ஊரே வந்து பாத்தீங்கன்னா இப்ப துக்க கடங்குல கிடக்கு. மெயினா உங்க அக்கா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க செத்துட்டு. அப்ப அவன் அழகு செய்யறான், சாப்பிடுற சீனும் வைக்கணும், பசியும் கண்ணுல கட்டணும், எல்லாத்தையும் ரொம்ப அவனால எவ்வளோ. ஆனா இதுக்கெல்லாம் வந்து அவன் நல்லா நடிச்சிருக்கான். அது அடுத்தது. பட் மாரி செல்வராஜ் பாவம், அந்த பையனை எவ்வளவு வேலை வாங்கியிருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பையன் பாவம். அப்பவும் அந்த இறந்தப்பவும் அவங்க அக்கா போனவருக்கும் இவன் போயிட்டு உள்ள பசியில சாப்பிடுவான். ஆனா எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அவங்க அம்மா போட்டு அவனை வெளுக்க போறாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க தாய் ஒன்னு தெரிஞ்சுங்க, அம்மா யாருமே வந்து குழந்தைகளை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறது கிடையாது. அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக தான் அந்த சீன் அடிப்பாங்களே தவிர, ரெண்டாவது ஐயோ என் பையன் இப்படி போய் தப்புச்சிட்டான், அவனை சாப்பிட விடாம கூட அப்ப அடிச்சு துரத்திட்டோமே அப்படின்ட்டு அவங்க அம்மா அந்த டைம் வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப எல்லாரும், அதாவது எமோஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ மாரி செல்வராஜ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மூவி நான் பார்த்ததுல. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரிய கமர்ஷியலா ஒரு படமா காட்ட முடியுமா அப்படின்னா அது வந்து மாரி செல்வராஜ் அழகா தரமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா வந்து இவரு டைரக்டர் ராமோட அசிஸ்டன்ட் தான் வந்து மாரி செல்வராஜ். அவர் ஸ்டேஜ்ல சொல்லும் போது சொன்னாரு, ஆக்சுவலா மாரி செல்வராஜ் வந்து ஃபர்ஸ்ட் படம் வாழை எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாராம். ஆனா ராம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு. வாழை இப்ப எடுக்காத, இப்ப எடுத்தனா என்னோட கட்டுரை தமிழ் மாதிரி ஆயிடும். ஸோ இதை வந்து நீ 2-3 படம் பெரிய படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து வாழை பண்ணு, அப்பதான் வந்து இது ஏத்துப்பாங்க. அப்படின்னா உண்மைதான், கரெக்டு தான். ஏன்னா அப்பதான் ஏத்திருப்பாங்க, இல்லைன்னா அதை ஏத்திருக்க மாட்டாங்க. இந்த வழியை சொல்லியிருந்தா என்னடா அது மாதிரி பெயினா இருக்குன்ட்டே நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அவ்வளோ அழகா காட்டியிருக்காரு. மேபி ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு விஷுவல்ஸை காட்டியிருக்க முடியுமா, இந்த அளவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், ஒன்னையும் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த மிஸ்ஸும் இல்லாம அழகா இதுல வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு படம். கன்ஃபார்ம் எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. பெயின் இருக்கும் தான், பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம பாக்குறதெல்லாம் ஒன் சைட் ஆஃப் தமிழ்நாடு தான். இன்னும் சொல்ல போனாலும் ஒன் சைட் ஆஃப் தமிழ்நாடு தான் நம்ம பார்க்கறோம். கரெக்ட். இன்னொரு சைட் தமிழ்நாடு இருக்கு. இந்த படத்தை வந்து தமிழ்ல இருக்க பாதி டைரக்டர்ஸ் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மாரி செல்வராஜ் பார்க்க வச்சுட்டாரு. சங்கர், மணிரத்னம். அப்புறம் சங்கர்லாம் டிவிடியா போட மாட்டாருங்க. சங்கர், மணிரத்னம், அதாவது அந்த காலத்து டைரக்டர்ஸும் இப்போ ரீசெண்ட்ல பிரதீப் ரங்கராஜன் இவங்க முதல்ல கொண்டு வெற்றிமாறன், நீங்க பாலா, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் பாக்குறவங்க. இவங்க வந்து எப்பவும் சொல்றதுதான். பட் சங்கர் மாதிரியான ஆளுகள், மணிரத்னம் மாதிரியான டைரக்டர்ஸ், அது பிரதீப் ரங்கராஜன் மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இதான் அவங்கெல்லாம் பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு பாலா மாரி செல்வராஜோட காணொலி ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல வந்து பாலா ஆக்சுவலி படம் நல்லால்னா அப்படின்ட்டு நம்ம பீப் சவுண்ட் போட்டு போயிருவாரு. எந்த படமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய டைரக்டர் இருந்தாலும் அவ்வளவுதான். பட் பாலாவே ஒரு நிமிஷம், அவரவே ஒரு நிமிஷம் கதி இலங்க வச்சுட்டாரு மாரி செல்வராஜ். அதனால ஒண்டர்ஃபுல் மூவியா இருக்கு.
அது போக எனக்கு தெரிஞ்சு புக்கிங் நல்லா இருக்கு. மெயினா புக் மை ஷோல புக்கிங்ஸ் நாங்க பார்த்த வரைக்குமே மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுது. நான் பார்த்த ஷோவும் ஃபுல் ஆயிடுச்சு, இவர் பார்த்த ஷோவும் ஃபுல் ஆயிடுச்சுன்னாரு. அதனால வந்து படம் கன்ஃபார்ம் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. இது வந்து சூப்பர் குட் மூவி. ஆனா பெயின் இருக்கும், பட் ஆனா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுல இப்படியும் மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வந்து ப்ரிவிலேஜ்டா இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்த டேக் அவே பண்ணிக்கிட்டது, நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து முற்றிலும் தவறு. நம்மளை விட 100 மடங்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நான் பார்த்து இந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படிதான். நம்ம எவ்வளவு நல்லா இருக்கோம், நம்ம எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ எனக்கு மூவி ரிவ்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம இவ்வளவு நல்லா இருக்கும், அதான் இவ்வளவு நல்லா இருந்து நம்ம சோம்பேறித்தனத்தினால தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதுங்காட்டி ஒரு ஸ்டேஜ்ல பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜ் கட்டாயத்துக்கு நாங்க வந்துட்டோம். தங்கலான்ல தலைவர் தங்கத்தை தேடி போன மாதிரி போனாரு. ஆனா வாழை ஒரு சூட போட்டு இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண, வாழையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நம்ம வந்து தங்கலான் வந்து கண்டிப்பா பேசுறேன். தங்கலான் ஆகட்டும், டிமாண்டி ஆகட்டும், நீ வர மூவிஸ் எல்லாம் வந்து முடிஞ்சாலும் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். நான் பாக்குற மூவிஸ் நான் உங்ககிட்ட ரிவ்யூ பண்றேன், நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க, அதுவும் நீங்க இந்த லெசன்ல வைக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நான் சொல்லிடுறேன் அது என்ன. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த போனுன்னு ஒண்ணு வந்துருச்சு, இது எல்லாம் நெகட்டிவ் திங்கா பாக்குறீங்க. இன்டர்நெட்ன்ற ஒரு ஏரா எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கால இருக்க நியூஸ் கூட அந்த வாழ்க்கை தூக்குற பையன் பாக்குறான். இப்ப அவனுக்கு பார்த்து தெரியுது. இங்க சென்னையில ஒரு ஜாப் போஸ்டிங் போடுறாங்கன்னா அதான் ஒரு ரீல்ஸ்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல பாக்குறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியுது, முன்னாடி அது தெரியல. இந்த மாதிரி இன்டர்நெட்டோட ஒரு பூம் பத்தி சொன்னீங்க, அதை சொல்லுங்க. அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்டர்நெட் பூமி. இன்டர்நெட் வந்து நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து இந்த வாழத்தாறு தூக்குறாங்கிற ஒரு பையன் இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்டர்நெட்ல தான். நம்ம டிவியில பார்த்து இதை கண்டிப்பா தெரிஞ்சிருமானா, டிவிலாம் அந்த அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாது, ஷோஸ் எல்லாம் இருக்காது. பட் மொபைல்னு ஒண்ணு இருக்குங்க, அடுத்தா அது ரீல்ஸ்லயோ இல்ல அது சோகமான மியூசிக் போட்டோ ஏதோ ஒண்ணு பார்த்து நம்மளை பார்க்க வச்சிடுறாங்க. ஸோ நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு சிட்டியில என்ன நடக்குங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியுது. கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஏன் சிட்டி ஏன் எடுத்துக்கிறீங்க, நீங்க ஃபாரின் எடுத்துக்கீங்க, ஃபாரின்ல என்ன நடக்குதுங்கிறது முதற்கொண்டு அவங்களுக்கு கிளாரிட்டியா தெரியுது. நான் நம்புறது என்னன்னா, இந்த இன்டர்நெட் ஏரா வந்து கிராமத்துல இருக்கவங்களுக்கும் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அவங்களும் நிறைய கத்துப்பாங்க, அவங்களும் பெரிய லெவல் ஆல்ரெடி வந்துட்டாங்க நிறைய. நான் சொல்றது இன்னும் தெரிஞ்சுக்காதவங்க கூட தெரிஞ்சு இன்னும் நல்ல இதுல வந்துருவாங்கன்னு நம்புறேன். நீங்க இந்த படத்துல இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எங்களுக்கும் பாக்குறதுக்கு. நீ என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சாரி மக்களே, ஃபர்ஸ்ட் இவரை கேட்டுக்கிறேன். நான் இந்த படத்துல இருந்து எடுத்துக்கிட்டு நிறைய விஷயம் இருக்கு. அதுல எனக்கு தோன்றதை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் பாக்குறது நம்ம சொன்னதுதான். நீங்க திருப்பூர் கதை சொன்னீங்கல்ல, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன், இங்க சென்னையில சுத்திட்டு இருக்கேன். எனக்கு இங்க நிறைய விஷயம் தெரியுது. இன்னமும் எங்க ஊர்ல செங்கல் சொல்லா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பசங்களும் என் செட்டு பசங்க இருக்காங்க, என் கூட ஸ்கூல் படிச்சவங்க இருக்கான். காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி நான் சொந்த தொழிலே பாக்குறேன். நாங்க போயிட்டான். அவனுக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு செங்கல் எடுத்தா 7 ரூபா 8 ரூபா அப்படின்றத தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளியே போயிடுவான். அது எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிச்சு வெளியே போயிட்டான். அப்படிப்பட்டவனே நான் பாத்திருக்கேன். இன்னமும் தெரிஞ்சும் வெளியே போகாம சோம்பேறித்தனம் படுறவன் பிரச்சனை. அது நீ சோம்பேறித்தனம் சொல்ல முடியாது, அது லைஃப் மேல உள்ளான பயம். எங்க நம்ம வெளியே போயிட்டு நம்மளால சர்வே பண்ண முடியாது, அதனால நம்ம வேலை போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே அவங்க வெளியே போகாம இருந்திருப்பாங்களே தவிர மத்தபடி தெரிய வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், மொபைல் இன்டர்நெட்டுக்கு ஏன் அவ்வளவு வேல்யூ பண்ண. கெட்டது நடக்குது, நான் அது இல்லைன்னு சொல்லல. பட் வந்து நல்லது நிறைய நடக்குது, உண்மைதான், அது ஒத்துக்கணும். அது நிறைய பேரு, அதாவது இங்க விட இங்க ஜாப் நல்லா இருக்கு, இங்க நிறைய சம்பாதிக்க முடியுங்கிறத போய் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு படத்தை பேச வந்து நாங்க கடைசி ஒரு வேற மாதிரியான டிபேட்குள்ள இது போகுது. அதான் வாழைப்படம் அவ்வளோ ஒரு டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணி விட்டு போயிருச்சு. ரொம்ப முக்கியமான படம் லைஃப்ல. நீங்க உங்க குழந்தைகளாகட்டும், உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இதை கூட்டு போய் காட்டுங்க. மெயினா படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. நான் பட்ட கஷ்டம் அவன் படணும்,
ஏன்னா நான் இல்லைன்னா கூட அவனுக்கு புழைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் பண்ற ஒரே தப்பு, நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. அவனை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனோட தன்னம்பிக்கையை நீங்க கொண்டுறீங்க. உடைக்கிறத தாண்டி அதை அழிச்சிடுறீங்க. அப்பா அம்மா இருந்தாதான் என்னால இருக்க முடியுங்கிற அளவு கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. அதனால அதை தயவு செய்து பிரேக் பண்ணுங்க. உங்க பையன் கஷ்டப்படுறான்னு நினைக்காதீங்க. அவன் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அவன் வாழ்க்கையை கத்துப்பான். அவனை வெளியே தனியா அனுப்புங்க. அவன் தப்பு பண்றானோ இல்லையோ, அவன் ஃபர்ஸ்ட் வெளியே போய் பழகட்டும். இல்ல நாளைக்கு வந்து எங்க வேலைக்கு போறான் அப்படின்னா இப்ப இருக்கிற பீப்புள்ஸோட சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப திங்க் பண்ணுங்க, பிராட் மைண்டடா திங்க் பண்ணுங்க. ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ள இருந்துடாதீங்க. அதுதான் வாழை படத்தோட ஒரு கோர் கான்செப்ட். அப்படியே நீயா நானாவும் நம்ம பேசினோம். நீயா நானோட கோர் கான்செப்டும் அதேதான். சோ அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்து வச்சு நிறைய பேசினாங்க. அந்த ஒரு எனக்கு பிடிச்சதே வந்து அந்த ட்ரெண்டிங், அதாவது பேசப்படுற ட்ரெண்டிங் டாபிக்ஸ், அதாவது ரொம்ப டிபேட் கிரியேட் பண்ண இது ரொம்ப டிபேட் பண்ண படங்காட்டு தான் இதை ட்ரெண்டிங் டாபிக்கே நீயா நானால பேசினாங்க. பட் நீயா நானால இருந்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் சொல்லியிருந்தான், இந்த மாதிரி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் போவேன், பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ல போயிடும், பஸ் இல்ல அப்படின்னா நடந்துதான் போவேன் அப்படின்னா. அதை கேட்கும் போதே எங்களுக்கு செம ஷாக்கு. நாங்களாம் காலேஜ் விட்டு வந்தோம், இல்லை ஸ்கூல் விட்டு வந்து தூக்கி பேக்கை தூக்கி போட்டு போய் டிவி பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு தோணுமே. நாங்க இருந்த டைம் டிவியோ போனோ அதுதான் தோணுமே. என்ன ஒண்ணுங்க, நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டாங்க, கஷ்டத்தை நம்ம காமிக்க கூடாதுன்னு சொல்லி படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. ஆமா, அதனால நமக்கு அவங்களோட கஷ்டம் பெயின் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுதான் அதை தெரியப்படுத்துங்கன்னு தான் சொல்றேன். அதை வந்து நீங்க வந்து சொல்லிதான் தெரியப்படுத்தணும்ட்டு இல்லை, அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அவனுக்கான தன்னம்பிக்கையை கிரியேட் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னா கூட அவனால வளர்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி கொடுங்க. அதுதான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட். அவர் வந்து அவருக்கான படமா மட்டும் இதை எடுக்கல, இது நம்ம எல்லாத்துக்கான படமா தான் எடுத்திருக்காரு. தயவு செய்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும், இவங்க போய் இந்த சமூகம் அதை பார்க்க கூடாது, இந்த சமூகம் அதை அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப லைஃப் கத்துக்க வேண்டிய விஷயம். அது கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இந்த படத்தை பத்தியான தாக்கத்தை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைச்சது இப்பதான் வந்து அது கை சேர்ந்து வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான், தங்கலான்ல ஆரம்பிச்சாரு, தங்கத்தை தேடி போறேன்னு போனா அப்படி வாழை பார்த்துட்டு. ரீசன் என்னன்னா, தங்கலான் பண்ணியிருப்பேன், பண்ண முடியாததுக்கான ரீசன் என்னன்னா, தங்கலான் வந்து ஒரு பயங்கர லேயர்டா இருக்கு, நிறைய அதை அனலைஸ் பண்ணிட்டு வந்து பேச வேண்டியது இருக்கு. அதுங்க அடுத்து அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த படத்தை பற்றி டெக்னிக்கலாகவும் அதில் நிறையா இருக்குது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நிறையா இருக்குது, அதில் எடிட்டிங் அண்டு கேமரா ஒர்க்ஸும் பயங்கரமாக இருக்குது, கொண்டு வந்து காட்டுறேன். நன்றி, வணக்கம்.